போதி வணக்கம். ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகள் நாம் பேசிக்கிட்டே வரோம். இதில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அலுவலகத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் சில பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய தேக ஆரோக்கியம் சரியாக இல்லை, அடிக்கடி ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இன்னொன்று, நிறைய இடத்துல போய் ஜோதிடம் பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் தோஷங்கள் இருக்குது, சாபங்கள் எல்லாம் இருக்குது, இந்த சாபங்கள் எல்லாம் சரியானால் தான் உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்கிறாங்களே, இதை என்ன செய்யலாங்க ஐயா, எதை செய்தும் தீர்வாகலை, இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, என்னுடைய குழந்தையினுடைய கல்வியில் இன்னும் கொஞ்சம் உயர்வை ஏற்படணும்னு நினைக்கிறோம், நல்ல கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கல்விக்கு உண்டான சூழ்நிலை அமையல, இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் பாருங்கள், எதிரிகளால் பயங்கர பிரச்சனையாக இருக்குது, என்னை ஏதோ ஒன்று செய்கிறாங்க, எங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய மறைமுகமான எதிரிகளோ நேரடியான எதிரிகளோ பயங்கர தொல்லை கொடுக்குறாங்க, எங்களை வளரவே விடமாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொன்றாக பிரச்சனைகளுக்காக இந்த ஜோதிடத்தை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இதில் தீர்வு உண்டா அப்படிங்கிறது வேணும்ல. நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், தீர்வு உண்டா? நிச்சயம் எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப எளிய முறையில் தீர்வுகள், பரிகாரத்தினால தீர்வை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக பாருங்கள், ஜோதிடம் சார்ந்த கலை இது நமக்கு எப்படி பயன்படுதுன்னா, முதல்ல ஒரு எதிரியால் தொல்லையாக இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க, பிரசன்னம் பார்க்கலாம், இந்த ஜாதகம் பார்க்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். பிரசன்னம்னா இந்த கேரள பிரசன்னத்தை வச்சு பார்க்குறதும், ஜாதகம் கொண்டு பலன் சொல்கிறதும். ஜாதகத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டிற்குரியவனுடைய திசா புத்தி நடக்கின்ற பொழுது என்னாகும், எதிரியால் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். எதிரி நம்மளைய அதிகமாக அடக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வார். நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறாமை அவர் என்ன செய்வார், ஏதாவது ஒன்று நம்மளை செய்யணுங்கிறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறது தான் இந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நிறைய பார்க்குறோம். அதே போல் கல்வியில் தடை இருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு 2ஆம் வீடு எப்படி இருக்குது, 4ஆம் வீடு எப்படி இருக்குது, 9ஆம் வீடு எப்படி இருக்குது, இப்படி ஜாதகங்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டியதும் அவசியம். நோய்க்கும் அதே 6ஆம் வீட்டை தான் பார்க்க போகிறோம். பிரசன்னமெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இந்த கேரள பிரசன்னத்தில் தாம்பூல பிரசன்னம், அதே போல் சோழிகளை கொண்டு பலன் சொல்லுகின்ற போது இந்த சோழியை லக்னமிட்டு பலன் சொல்கிறது, சொர்ண பிரசன்னம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு குடும்ப ஜனங்களுக்கு பார்க்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம், இல்லை ஜாதகத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சாபம் இருக்குது, இந்த சாபங்களை எல்லாம் நீங்கள் நிவர்த்தியாகாமல் அடுத்த நிலைக்கு உயர முடியாது. இப்படி ஜாதகங்களை கொண்டு என்ன நிகழ்வு நடக்குதுங்கிறத முதல்ல உறுதி செய்வதற்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான வழி. பிரசன்னமும் அதே போல தான். இந்த கேரள பிரசன்னமும் பாருங்கள், என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, முதல்ல நாம் நினைக்கக்கூடிய தோஷங்களும் சாபங்களும் ஏதாவது பிரச்சனைகளும் முதல்ல உண்மையில் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம், இந்த பிரசன்ன முறைகள் எல்லாம் கண்டிப்பாக அவசியம். இதில் பார்க்காம ஒரு தெளிவு கிடைக்காம ஒரு தீர்வுக்கு நிச்சயம் போக முடியாது. ஒரு முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை எங்கேருந்து நாம் எடுக்கணும், எங்கேருந்து நாம் கண்டுபிடிக்க முடியும். இதை ஜாதகம் பிரசன்னம்லாம் பார்க்கின்ற பொழுது தான் ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை எடுக்க முடியும். சில பிரச்சனைகள் தொடர்ந்து தலைமுறையாக நடக்கக்கூடிய சில குறைபாடுகளும் சாபங்களும் பலவிதமான வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயங்கர தடையாக இருக்கிறது முன்னோர்களுடைய சாபம், அல்லது நம்முடைய குடும்ப ஜனத்திற்குன்னு சில சாப தோஷங்கள் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஜாதகமோ பிரசன்னமோ ஏதோ ஒரு யுக்தியை வச்சுட்டு முதல்ல அறிஞ்சிக்கிறோம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜாதகம் பிரசன்னம்லாம் தான் முதல் வழி. இதை முதல்ல உறுதி செய்துக்கணும். ஆமாவா, இப்படி இருக்கா, இந்த மாதிரி தோஷத்தால் பாதிப்புகள் ஏற்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் இன்னொரு விஷயமா என்ன பார்ப்போம், இது தீரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா, இந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா, இது எந்த இடத்துல எந்த காலகட்டங்களில் நமக்கு தீர்வு கிடைக்கும், எந்த இறைவனை வழிபாடு செய்வதால் நமக்கு ஒரு
மாற்றம் கிடைக்கும். இதையெல்லாம் முதல்ல அடுத்தது அந்த ஜாதகத்திலேயோ பிரசன்னத்திலேயோ முதல்ல கணக்கிட்டுக்கிட்டே வரணும். இப்படி ஒரு தீர்வு எடுப்பதற்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா அதையும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதோ ஜோதிஷர் சொன்னாருங்க, அதனால் நான் இந்த விஷயத்தை செய்தேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். நீங்கள் மனப்பூர்வமாக சில விஷயங்களை செய்கின்ற பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகும், பலன் கிடைக்கும். அதுவும் நம்ம இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை பரிகாரங்களாக செய்தாவே உண்டான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு குறையை சொல்கிறாங்க, அந்த குறையில் இந்த ஜாதகத்திலேயோ இந்த பிரசன்னத்திலேயோ இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கின்றதா அவங்க சொல்லக்கூடிய நடைமுறைகள் இருக்கா இதை தெரிஞ்சுக்கிறோம். நோய்னா 6ஆம் வீட்டை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், கடன்னா 6ஆம் வீட்டை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், எதிரி 6ஆம் வீட்டை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், கல்வினா 2, 4, 9ஆம் வீட்டையெல்லாம் வச்சு கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பல விஷயங்கள் இருக்குது. சாபங்கள் 2ஆம் வீடை வச்சு அந்த குடும்ப ஜனத்திற்கு சாபமா இல்லை முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபமாங்கிறதெல்லாம் பிரசன்னத்திலையும் இந்த யுக்தியெல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு முறையாக கணிதமிட்ட பிறகு என்ன செய்கிறோம், தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்குதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இது பிரசன்னத்தில் அற்புதமான வழிகள் எல்லாம் இருக்குது. இந்த பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்குண்டான காலகட்டத்தையும் உறுதி செய்துக்கணும். சரி, இதுவெல்லாம் நிறைய அப்படி வழிமுறைகளாக இருக்குது. ஒரு பிரச்சனையை முழுமையாக சரி செய்யணும்னா ஆரம்பத்திலேருந்து எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி வழிமுறைப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா தான் நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். சரி, இதில் இன்னும் பொதுவான ஒரு குறிப்புகளும் கேட்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக ஒரு தீர்வு வேணும் இல்லையா, என்ன செய்யலாம். சரி, அந்த செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு, தெய்வத்தினுடைய அனுகூலமெல்லாம் கிடச்சிருச்சு, இப்போ நமக்கு தீர்வுக்குண்டான சூழ்நிலை வேணும். முதல்ல என்ன செய்தால் என்னுடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொதுவாக ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடர்ந்தும் செய்யலாம். உங்களுடைய சக்திக்கு தக்கவாறு ஒரு முறை செஞ்சாலும் போதுமானது தான். அல்லது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த விஷயத்தை செய்யலாம். நெய், உப்பு, வெல்லம் இதெல்லாம் பிறருக்கு தானமாக கொடுப்பதால் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த தேக ஆரோக்கியத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப உடல் ரீதியான பிரச்சனைகளெல்லாம் இருக்குது, சரியாகவே இல்லை, இந்த மாதிரி தொடர்ந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு திசா புத்தியெல்லாம் கணிதமிட்டு வச்சுக்கிட்டோம்னாலும் பொதுவான ஒரு விஷயமாக ஞாயிற்றுக்கிழமை வெல்லம், நெய், அதே போல் உப்பு இதையெல்லாம் பிறருக்கு தானமாக கொடுத்தாங்கன்னா இந்த உடல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சீக்கிரமாகவே கிடைக்கும். இதை குறிப்பாக வச்சுக்கணும். இதை செய்துக்கிட்டு வந்தாங்கன்னாவே உடல் உபாதைகள் தீரும். அதே போல் எனக்கு ரொம்ப அதிகப்படியாக எதிரிகளினுடைய தொல்லை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க, எதிரிகள் என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, இவங்களையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியல, இறைவனுடைய அனுகிரகத்தால் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் எந்த குண்டம் திருவிழாலாம் நடக்கும் இல்லையா, அந்த காலகட்டங்கள்லையாவது மரக்கட்டை இருக்குல்ல, இதை வாங்கி அங்கே கொடுத்தீங்கன்னா எதிரிகளினுடைய தொல்லை முழுவதுமாக அடங்கும். செவ்வாய்க்கிழமையில் மரக்கட்டையை வாங்கி தானமாக கொடுக்கறது, பிறருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லை, அந்த மாதிரி செய்ய வேண்டான்னு தோணுச்சுன்னா எங்காவது பக்கத்தில் கோவிலில் அந்த குண்டம் திருவிழாலாம் நடக்குது இல்லை, அந்த குண்டத்துக்கு மரத்தை வாங்கி கொடுங்க. அந்த எரிக்கிறதுக்கு மிதிக்கிறதுக்கு பூ மிதிப்பாங்க இல்லையா, அதற்கு சில மரங்களை போட்டு எரிப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய சூழ்நிலை உருவாகும். செய்து பாருங்கள். அப்போது உடல் உபாதைக்கு இந்த மாதிரி தானமும் மரக்கட்டையை வாங்கி தானமாக கொடுக்கறது உங்களுடைய எதிரிகளை அடக்குவதற்கும். இன்னும் நிறையா பார்ப்போம், நிறைய சாபம் கொடுத்துட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு சாபம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு விஸ்கம்ப யோகத்தன்னைக்கு
பல தானியங்கள் அவரவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு செய்தால் போதும். தானியங்களை வாங்கி பிறருக்கு இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்க, நிச்சயம் என்ன ஆகும்? பல தலைமுறையாக இருந்த சாபங்கள் கூட அந்த காலகட்டங்களில் நீங்கும். தொடர்ந்து செய்து பாருங்கள். ஒன்று, விஸ்கம்ப யோகத்தன்னைக்கு உங்களுடைய சக்திக்கு உண்டான தானியங்களை வாங்கி, என்னுடைய சக்திக்கு இவ்வளோ தாங்க முடியும், என்ன முடியுமோ அதை வாங்கி அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். தலைமுறையாக இருந்த சாபங்கள் கூட நிவர்த்தியாகி நல்ல பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதை செய்து பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, கல்விக்காக கேட்டாங்கள்ல, கல்வியில் ஒரு நல்ல உயர்வு இருக்கணும், இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? இவர்களுக்கு யாருக்காவது குழந்தைங்க முடியல, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி வீட்டு குழந்தைங்களுக்கு பொம்மை, விளையாட்டு பொம்மை இருக்குல்ல, இதை வாங்கி புதன்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். நிச்சயம் என்னாகும்? ஒரு கல்வியில் உயர்வு கிடைக்கும். இது ஒன்றே போதும். இதை மட்டும் செய்து பார்க்க சொல்லுங்களேன். புதன்கிழமை அன்னைக்கு பொம்மை, விளையாட்டு பொம்மை இதோ இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. நிச்சயம் வீட்டில் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் உயர்வாகும். செய்து பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு தானங்கள் நமக்கு நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஜோதிடத்தை வச்சு ஒரு விஷயத்தை உறுதி செய்துக்கிறோம். உறுதி செய்த பிறகு இந்த மாதிரி தானங்கள்லையும் இதை பரிகாரமாக செய்வதாலையும் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். செய்து பாருங்கள். செய்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். பிறருக்கு உதவியதாகவும் இந்த விஷயம் இருக்கும், அதே போல் நமக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். பிறருக்கு உதவி, நமக்கு ஒரு பலன். இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். சந்தேகம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயம் இதற்கு ஒரு விடை கிடைச்சே தீரும். செய்து பாருங்கள், அதுதான் முக்கியம். சரி, நம்மளுடைய போதி மையத்தில் மாணவர்களுக்கு இந்த கேரள சோழி பிரசன்னத்தை பாடமாக எடுக்கிறோம். இதில் தியானம், யோகா, தசமகா வித்யா இந்த பாடங்கள் எல்லாம் சேர்த்து பயிற்சிகளாக நேரடி வகுப்புகளும் ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்துகிறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சியின் மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும். போதி வணக்கம்.